இனிய மாலை வணக்கம். சூரியோதயம் சன்ரைஸ் செய்தி பாகம் 290வது சன்ரைஸ் செய்திகள். மன்னர் டென்மார்க் செய்திகள். மன்னர் பிரெடிக்சன் சென்ற வாரம் அரண்மனையை விடுத்து டென்மார்க்கின் மிகவும் அங்கீகரிக்கப்பட்ட அரச கப்பல்களின் ஒன்றின் தளத்துக்கு சென்றிருந்தார். தனது கடந்த காலத்துடன் தொடர்புடைய ஒரு நிகழ்ச்சிக்காக அவர் ராயல் ஜார்டன் ரோக்கில் சென்றார். 1986 ஆண்டு மன்னர் பிரெடிக்சன் ராயல் லாப் காட்டினில் தொடங்கியது. இப்போது அவர் மன்னனாக அங்கு சென்றிருக்கிறார். டென்மார்க்கின் மன்னனாக. உக்ரைனின் 24/8 அதாவது இன்றைய தினம் சுதந்திர தின நாளாகும். இதற்கு டென்மார்க்கின் தலைவர் சென்றிருக்கிறார். அவர்களுடன் மற்றும் பின்லாந்து, லாட்வியா மற்றும் நோர்வே நாட்டு தலைவர்களும் கீவ் நகருக்கு சென்றிருக்கிறார்கள். டெனிஸ் அரச குடும்பத்தின் புகழ்பெற்ற கிரீடங்கள் பல நூற்றாண்டு காலம் அந்த கிரீடங்கள் பழைய நூற்றாண்டு காலத்தான கிரீடங்களாகும். மன்னர் பெரடிக்கின் அம்மம்மா இங்கு அரசியாக இருந்த காலத்தில் இந்த கிரீடத்தை மாற்றி அமைத்திருக்கிறார். அவர் அந்த ரூபி கல்லினாலான ஒரு கிரீடத்தை செய்து ரூபி டியாரா என்று அழைக்கப்படும் அந்த ரூபி கல்லினால் ஆன கிரீடமும், ராணி மேரி அவர்கள் மாணிக்கக்கல் கிரீடத்தை அணிந்துள்ளார். அதைவிட முத்து, ரூபி, மாணிக்கம் என்று பல வகையான கிரீடங்கள் டென்மார்க்கில் பிரசித்தி பெற்றவை. டென்மார்க் மன்னர் மணமகனின் கோட்பாதராக மன்னர் பெரடிக்சன், அவரது ராணி மேரி, இளவரசி பெனடிக்ட் மற்றும் நிக்கோலாய் ஆகியோர் ரார்விக், செசிலியன் ஆகியோரின் திருமணத்துக்கு சென்று அந்த விருந்துகளை வழி நடத்தினர். கடந்த 22/8 சனிக்கிழமை அன்று. இங்கிலாந்து செய்தி. இங்கிலாந்தில் அதிகூடிய வயதுடைய 117 வயதான ஹேட்டர் டாம் என்ற பெண்மணி, அவர் வயோதிப இல்லத்தில் அவரது பிள்ளைகள், பிராமக்கள், பேரப்பிள்ளைகள், பூட்ட பிள்ளைகள் என்ற எல்லோருடனும் பிறந்த நாளை மகிழ்ச்சியாக கொண்டாடினார். அவர் மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கும்போது தனது 116வது வயது கடந்த வருடம் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்கள் அங்கு தனக்கு கை தந்து தனக்கு முன் இருந்து கதைத்ததை ஞாபகமாக சொல்லியிருக்கிறார். 500 ஆண்டுகளுக்கு பிறகு நீர் யானை குட்டிகள் பிறந்திருக்கின்றன. இங்கிலாந்தில் முதல் முறையாக 500 ஆண்டுகளுக்கு பிறகு நீர் யானைகள் அதாவது நோ போக்கில் பிறந்திருக்கின்றது. இது கடந்த டிசம்பர் மாதத்தில் பர்மிங்ஹாமுக்கு அருகில் உள்ள காப்பகம் ஒன்றுக்கு வந்திருக்கிறது. 16ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தில் உள்ள இந்த இனங்கள் எல்லாம் வேட்டையாடப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டன. அதன் பின்னர் இப்போது முதல் பதிவு செய்யப்பட்ட இந்த நீர் நாய் குட்டிகளாகும். எலிசபெத் மகாராணியாரின் அன்புக்குரிய பால்மோர் விடுதிக்கு இந்த விடுமுறையாக மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் அவர்களும் அவரது மனைவியும் வேல்ஸ் இளவரசியும் அங்கு சென்று அரச குடும்ப பயணத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் நியூகாசிலில் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவி ஒருவர் கண்டுபிடிப்பு. அவர் தொல்பொருள் ஆராய்ச்சி படிக்கும் ஒரு மாணவி, 20 வயதுடைய மாணவி. அவர் முதலான ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு 90 நிமிடங்களில் 1200 ஆண்டு பழமையான ஒரு தங்க பொருளை கண்டுபிடித்திருக்கிறார். இன்றைய தினம் 24/8 அன்று. நன்றி. மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை.
விடைபெறுவோம். நவுலவதி தில்லை